ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். இதுல 60 பெண்களும் 4 மேல் ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவர் அவரது எல்லாமே உங்களுக்கு தெரியும், உயிரிழந்துட்டாங்க. 2 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. சிஎம் சார் ரொம்ப வேதனைப்பட்டாரு. சிஎம் ரொம்ப வேதனைப்பட்டாரு. இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்படாம நிமிந்து பார்த்துக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரி, பொல்யூஷன் ஆக்ட், இண்டஸ்ட்ரி ஆக்ட், ஹெல்த் எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்படி கேட்டிருக்காரு. மேல போய் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய உயர்மட்ட மருத்துவர் அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிட்டு கடமைப்பட்டிருக்கோம். சிஎம்மும் கடமைப்பட்டிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த உயர்மட்ட டாக்டர்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து இத்தனை பேரை போராடி காப்பாற்றுறாங்க. நேரடியா பார்க்கும் போது நமக்கு தெரியுது அந்த டாக்டர்ஸ் அவங்களுடைய எல்லா வித திறமையும் பண்றாங்க. ஒரு தனிப்பட்ட டிஎம்இ குழுவும் அனுப்பிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் குழு உயர்மட்ட டாக்டர்ஸ்க்கு நீங்க வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க இவங்களை பார்த்துக்கிறதுக்காக. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் அவருக்கு அப்டேட் பண்ணின்னு இருக்கும் சிஎம் சாருக்கும். மற்றபடி இன்னும் ஸ்டேபிளா இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு பெரிய மண்டபத்தில் இருக்காங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலையும் ஒரு சில பேருக்கு கூட்டு போயிருக்கோம். எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? அம்மோனியா கசிவு எதனால ஏற்பட்டது சார்? ஆய்வு பண்ணீங்களா? இது இறால் பண்ணையம். அந்த இறாலுடைய ஸ்டோரேஜ் பண்ற இடம், அந்த கூலண்ட் லீக் ஆயிருக்கு.